பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, புது வருஷத்தை காண போகிறோம்ல. இந்த நாட்கள்ல நம்ம நிறைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழியில இருந்தா அறிக்கையிட்டு சரிப்படுத்தணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது விட வேண்டிய காரியம் இருந்தா ஒப்பு கொடுத்து அதை விடுவதற்கான பலனை பெற்றுக் கொள்ளணும். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா? 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க அமர்ந்து இருக்கணும். இந்த நாட்கள் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டிய நாட்கள். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்கள்ல தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருக்க பழகணும். கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து, அந்த வசனத்தின்படி நான் வாழ்றேனா, ஏதாவது இந்த வருஷத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, என் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள ஒரு புதிய அர்ப்பணிப்போடு நான் போகணும் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் அமர்ந்திருப்பது. தேவனுடைய பாதப்படியில அமர்ந்து அவரை தியானிப்பது, வசனத்தை தியானிப்பது. அப்படி நீங்க அமர்ந்து இருக்கும் போது நிறைய காரியத்தை ஆண்டவர் பேசுவார். நீங்க சரிப்படுத்த வேண்டியது, ஒப்பு கொடுக்க வேண்டியது. அப்போ புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு புதிய நம்பிக்கை, ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? அவருடைய சிலுவையை தியானிங்க, வசனத்தை தியானிங்க. ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கணும், 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல அமர்ந்திருந்து உம்மை தியானிக்க எனக்கு கிருபை கொடுங்க. உம்மை முழுமையாய் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.